கடந்த சில மாதங்களாகவே அமெரிக்கா தனது குடியேற்ற கொள்கைகளை மாற்றி வருகிறது. இதற்கிடையே அமெரிக்காவை தொடர்ந்து இந்தியர்கள் அதிகம் செல்லும் மற்றொரு நாடான பிரிட்டனும் தனது குடியேற்ற கொள்கைகளில் முக்கிய மாற்றத்தை அறிவித்துள்ளது. இதனால் பல லட்சம் இந்தியர்கள் பாதிக்கப்படுவார்கள் என அஞ்சப்படுகிறது. ட்ரம்ப் அரசு அமெரிக்காவில் குடியேற்ற விதிகளில் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வருகிறது. அமெரிக்காவில் சட்டப்பூர்வமாக தங்கும் வெளிநாட்டினரும் கூட பல்வேறு சிக்கல்களை எதிர்கொண்டு வருகின்றனர். இதற்கிடையே அமெரிக்காவை தொடர்ந்து பிரிட்டனும் தனது குடியேற்ற கொள்கைகளை மொத்தமாக மாற்றியுள்ளது. சுமார் 50 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த நாட்டின் குடியேற்ற கொள்கைகள் மொத்தமாக மாற்றப்பட்டுள்ளது. அதன்படி இனி வெளிநாடுகளை சேர்ந்தவர்கள் பிரிட்டன் செல்லும்போது அந்த நாட்டின் குடியுரிமையை பெற்ற பிறகே இதர சலுகைகள் அவர்களுக்கு கிடைக்கும். அந்த நாட்டின் உள்துறை அமைச்சர் ஷபானா மஹ்மூத் இந்த திட்டத்தை அறிவித்திருக்கிறார். நீண்ட கால வசிப்பிட அனுமதி மற்றும் குடியுரிமை பெறும் நடைமுறைகளிலும் மாற்றம் கொண்டு வரப்பட்டுள்ளது. தற்போதுள்ள விதிகளின்படி வெளிநாட்டினர் குடியேற்ற அனுமதியை, அதாவது செட்டில்டு ஸ்டேட்டஸ் பெற்றாலே அரசு சலுகைகளை பெறலாம். அந்த நிலையை மாற்றி அவர்கள் பிரிட்டிஷ் குடிமக்கள் ஆன பின்னரே சலுகைகள் பெறும் வகையில் சட்டம் மாற்றப்படுகிறது. 2026 மற்றும் 2030 காலகட்டத்தில் சுமார் 16 லட்சம் வெளிநாட்டினர் பிரிட்டனில் செட்டில்டு ஸ்டேட்டஸ் அந்தஸ்து பெறுவார்கள். ஏற்கனவே இருந்த விதிகளின் கீழ் அவர்களுக்கு தானாகவே பிரிட்டன் அரசின் சலுகைகள் கிடைக்கும். ஆனால் புதிய விதிகளின் கீழ் அவர்களுக்கு சலுகைகள் கிடைக்காது. அவர்கள் பிரிட்டன் குடிமகனாக மாறிய பிறகே அந்த நாட்டு அரசின் சலுகைகளை பெற முடியும். அந்த நாட்டு அரசு வெளியிட்ட டேட்டாவின்படி அங்கு வாழும் வெளிநாட்டினரில் இந்தியர்கள்தான் அதிகம். 2023 கணக்கெடுப்பின்படி சுமார் 2.5 லட்சம் இந்தியர்கள் அங்கு படிப்பு மற்றும் வேலைவாய்ப்புகளுக்காக இருக்கிறார்கள். இங்கிலாந்தில் வாழும் மிகப்பெரிய வெளிநாட்டு குழுவாக இந்தியர்கள் உள்ளனர். அவர்கள் அனைவருமே இந்த குடியேற்ற விதிகளால் பாதிக்கப்படுவார்கள். மேலும் 2021க்கு பிறகு பிரிட்டனுக்கு சென்றவர்கள் நிரந்தர குடியுரிமை பெறும் கால அளவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. முன்பு 5 ஆண்டுகள் பிரிட்டனில் இருந்தாலே நிரந்தர குடியுரிமைக்கு தகுதி அடைவார்கள் என்ற ஒரு விதி இருந்த நிலையில் இப்போது அது இரட்டிப்பாக்கப்பட்டுள்ளது. அதாவது இனி பிரிட்டனில் நிரந்தர குடியுரிமை பெற 10 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும். 2021க்கு பிறகு சுமார் 20 லட்சம் புலம்பெயர்ந்தோர் பிரிட்டனுக்கு சென்றுள்ள நிலையில் அவர்கள் அனைவரும் இதனால் பாதிக்கப்படுவார்கள். அதே நேரம் ஏற்கனவே நிரந்தர குடியுரிமை பெற்றவர்களுக்கு இதனால் எந்த ஒரு சிக்கலும் ஏற்படாது என்று தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. அதேபோல பிரிட்டனில் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் அல்லது விசா காலம் முடிந்து முறைகேடாக தங்கியிருப்போர் குடியுரிமைக்கு தகுதி பெற 30 ஆண்டுகள் வரை காத்திருக்க வேண்டியிருக்கும். அதாவது சட்டவிரோதமாக தங்கியிருந்தால் கிட்டத்தட்ட நிரந்தர குடியுரிமையை பெறவே முடியாது என்று சொல்லலாம். அதே நேரம் பிரிட்டனில் மருத்துவர்கள் மற்றும் நர்ஸ்களுக்கு பற்றாக்குறை நிலவுகிறது. குறிப்பாக அங்கு அரசின் தேசிய சுகாதார சேவையில் பணிபுரியும் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களுக்கு கடும் பற்றாக்குறை இருக்கிறது. இதனால் அதில் வேலை செய்யும் மருத்துவர்கள், செவிலியர்கள் மட்டும் 5 ஆண்டுகளிலேயே நிரந்தர குடியுரிமையை பெற முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியர்கள் கணிசமான அளவுக்கு அதில் வேலை செய்வதால் அது இந்தியர்களுக்கு ஒரு நல்ல செய்தியாகவே இருக்கிறது. இருப்பினும் மற்ற துறைகளில் வேலை செய்யும் இந்தியர்கள் அனைத்து குடியுரிமைகளையும் பெறுவது கடினம். அந்த நாட்டு அரசின் சலுகைகளை பெறுவது மிகவும் கடினம். அடுத்ததாக, அமெரிக்கா செல்வதற்கான விசா நிராகரிக்கப்பட்டதால் ஏற்பட்ட மன உளைச்சலில் ஆந்திராவைச் சேர்ந்த பெண் டாக்டர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஹைதராபாத்தில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்தவர் டாக்டர் ரோஹிணி. 38 வயதாகிறது. இவர் அமெரிக்காவில் பணியாற்ற வேண்டும் என்று பல ஆண்டுகளாக முயற்சி செய்து வந்துள்ளார். இந்த நிலையில் அமெரிக்கா செல்வதற்கான விசா வேண்டி விண்ணப்பித்து காத்திருந்திருக்கிறார். ஆனால் அவரது விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்ட நிலையில் பெரும் மன உளைச்சலில் இருந்து வந்துள்ளார். தன்னுடைய ஆசை நிறைவேறாமல் போன விரக்தியில் கடந்த 22ஆம் தேதி தனது வீட்டில் ரோஹிணி தற்கொலை செய்து கொண்டுள்ளார். அவரது செல்போனை பெற்றோர்கள் தொடர்பு கொண்ட நிலையில் எந்த பதிலும் அளிக்காத காரணத்தால் மறுநாள் நேரில் சென்று பார்த்துள்ளனர். அப்போது வீடு பூட்டப்பட்டிருந்ததால் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது ரோஹிணி தற்கொலை செய்து கொண்டது தெரிய வந்தது. இதுகுறித்து சிலக்கல்குடா போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். இது தொடர்பாக ரோஹிணியின் தாயார் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், என்னுடைய மகள் ரோஹிணி கடந்த 2010ஆம் ஆண்டு கிர்கிஸ்தானில் MBBS படித்து முடித்தார். அவருக்கு அமெரிக்காவில் பணியாற்ற வேண்டும் என்று ஆசை. அங்குதான் நல்ல சம்பளம் கிடைக்கும் என்று கூறுவார்.
நாங்கள் இந்தியாவிலேயே பணிபுரியுமாறு வற்புறுத்தி கேட்டுக்கொண்டோம். ஆனாலும் அதனை அவர் கேட்கவில்லை. கடந்த சில தினங்களாக விசாவுக்காக காத்திருந்தார். ஆனால் அது நிராகரிக்கப்பட்ட நிலையில் மன உளைச்சலில் இருந்து வந்தார் என கூறியிருக்கிறார். Subscribe to One India and never miss an update.